மதிமுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது அரசியல் திண்ணை நிகழ்ச்சி. இன்னைக்கு அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில யாரை சந்திக்க போறோம் அப்படின்னா, மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்களை சந்திக்கிறோம். வாங்க, அவரை சந்திக்கலாம். ஜனநாயகனுடைய கிளைமாக்ஸ் சீன்ல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகுது ஹீரோவுக்கு. அதுக்கு மக்கள் அணி திரண்டுட்டாங்க அப்படின்னு காட்டுறதுக்கான கிரௌடுக்காக தான் 7 மணி நேரம் லேட்டா வந்தாரு. சோழ மண்டலத்தில் விஜய், சேர மண்டலத்தில் விஜய். எனக்கு பயமாயிருச்சு. ஷூட்டிங்காக தான் ஆளை கொண்டாங்கிறத அசராக்காருக்கு யாருக்கும் அடங்க மாட்டாங்க. இந்த குரங்கு கூட்டத்துல இருந்து என்னை பாதுகாத்து கொடுத்துருங்க, நான் போய் இந்த பணத்தை நிவாரணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். 41 பேரும் நெரிசல் மரணத்துல சாகல, சதி திட்டம் தீட்டி தான் கொண்டு விட்டாங்க உள்ள ஆளை வச்சு அப்படின்னு கூச்சம் இல்லாம சொல்றாங்க. உங்க வீட்டு துக்கமா இருந்தா நீ ஓடி போவியா அந்த இடத்த விட்டு? பெரிய பூனை போறதுக்கு பெரிய ஓட்டம் வேணும், சின்ன பூனை போறதுக்கு சின்ன ஓட்டம் வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு ஏமாத்து வேலை. 234 தொகுதியிலையும் விஜய் தான் போட்டிடுறாரு, மதுரை மேற்குல அவர் தான் போட்டிடுறாருன்னு ஆரம்பிச்சார்ல. அப்படி ஒருத்தர் சொன்னார்னாலே அவர் சர்வாதிகாரின்னு அர்த்தம். நாங்களே செட்டிங் பண்ணி தான் பிடிப்போம், வேற கட்சி கொடியை எப்படியா நாங்க எங்காலும் பிடிப்போம் அப்படிங்கிறப்ப ஆள் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க வாடகை. தாவேகாங்கிற ஆடு செய்யக்கூடாத வேலையை செஞ்சிருச்சு. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். வணக்கம். ஒரு வழியா 13-14 நாட்களாக துக்கம் அனுஷ்டிக்கிறதாக சொல்லி இருந்தாங்க. காரியம் பல வீடுகளில் காரியம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி கூட்டணி காரியங்களும் முடிவடைந்ததா செய்திகள்லாம் வருது. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அது ஒரு கற்பனாவாதமான கூட்டணியை திரிசங்கு சொர்க்கம்னா சொல்லுவாங்க. அது மாதிரி என்ன பண்றான்னா, பூமியிலையும் இல்லாம வானத்திலையும் இல்லாம நடுவுல அந்தரங்கத்துல தொங்குறதுக்கான ஒரு கூட்டணியை அதிமுக ஒரு கற்பனாவாத கூட்டணியை தொடங்கி இருக்கிறார்கள்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப வேடிக்கை என்னன்னா, தானே ஆளை செட்டிங் பண்ணி கொடியை அசைக்க விட்டுட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டோம், புதிய கூட்டணி வருகிறதுன்னு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அதிகாரப்பூர்வமற்ற ஒரு இறுதி முடிவை அறிவிக்க வேண்டிய கட்சியினுடைய கிளைக்கழக செயலாளர் கிடையாது அவர். ஆனால் அடிக்கடி சொல்லுவார், நான் கிளைக்கழக செயலாளராக இருந்தேன், கட்சியில் வந்தேன். அதே மைண்ட் செட்டில் தான் அவர் இருக்கார். அதுக்கு மேலே அவர் வளரலை. அதனால கொடி அசைச்சிட்டாங்க. அவங்களே தலைமறைவாக இருக்கான். ஒத்த எஃப்ஐஆரில் ஒரு கட்சி காணா போச்சு, கடலுக்கு அடியில் போய் ஒளிஞ்சிருக்கான் பாதி பேர். எந்த பக்கம் ஒளிஞ்சிருக்கிறான்னே தெரில. புஷி ஆனந்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கூட ஒரு ஆட்கொணர்வு மனு போடலான் இருக்கேன் கோர்ட்டில். இப்படிலாம் ஆளுக தலைமறைவாக இருக்கிறான். ஒருத்தன் சொல்கிறான், நான் டெல்லியில் போயிட்டு விளையாட்டு போட்டியிலலாம் கலந்துக்கிட்டேன். ஏன் விளையாட்டு போட்டிலாம் நான் போய் உடனே ஆர்கனைஸ் பண்ணேன்னா, எனக்கு 16 நாள் முடியணும், இந்த வருத்தத்தை எப்படி நான் தீர்க்கிறது அப்படிங்கிறக்காகத்தான் நான் போய் விளையாட்டு போட்டிலாம் நடத்திட்டு வந்தேன். இப்படிலாம் எப்படி பேசுகிறாங்க கூச்சம் இல்லாமன்னு நமக்கு தெரியறாங்க. அதாவது அரசியல் பண்ணவும் தெரியல, பகிரங்கமாக இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத விபத்து, நெரிசல் மரணம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு நாங்கள் முழுக்க தாவேகா தான் பொறுப்பு. பொதுமக்கள் மன்னிக்க வேண்டுகிறோம், அதுக்கான நிவாரணங்களை வழங்குறோம், எதிர்காலத்தில் இது போன்ற தவறுகளை நிகழாத வண்ணம் பார்த்து கொள்கிறோம்னு சொல்ல வேண்டியவங்க திடீர்னு போய் செந்தில் பாலாஜி ஆள் அனுப்பிட்டாரு அப்படிங்கிறான். சரி, அதை போய் கோர்ட்டில் சொல்கிறாங்களான்னு கேட்டால் கோர்ட்டில் விபத்துங்கிறான். இங்கே சதி திட்டங்கிறான். கோர்ட்டில் போய் உயர்நீதிமன்றத்தில் போய் விபத்துங்கிறான். உச்ச நீதிமன்றத்தில் போயும் மறுபடியும் கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுறான். அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்த பழியை தூக்கி யாரு மேலே போடுறது அப்படிங்கிற விஷயத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இதில் என்ன வேடிக்கையாக இருக்குன்னா, எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, 27,000 பேர் சாட்சியாக இருக்கிற எல்லாரும் கண்ணு முன்னாடியும் நடந்த ஒரு நிகழ்வை எப்படி மறைக்கலான்னு நினைக்கிறாங்கன்னு தெரியலையே. இப்போ சில மர்மமான முறையில் இப்போ நீங்கள் எங்கேயோ இருந்து யாரோ ஒரு வெடிகுண்டில் ஒருத்தனை கொண்டுட்டாங்க, ஒரு மர்ம மரணம் நிகழ்கிறது, ஒரு மர்ம முடிச்சு அவிழ்க்கப்படாமல் இருக்கு, ஒரு 4 சுவத்துக்குள்ளார நடந்த விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லை கண்காணாத தூரத்தில் எங்கேயோ ஒருத்தனை அடிச்சு கொள்றாங்க. ஆள் நடமாட்டம் இல்லை, யாரும் பார்க்கல, ஐ விட்னஸ் இல்லை.
அந்த மாதிரி சில அதாவது ரொம்ப ரகசியமான வழக்குகளை மர்ம முடிச்சுக்கள் அவிழ்க்க முடியாத வழக்குகள்னு ஒன்று உண்டு. இப்போ கே.என். நேரு தம்பியினுடைய மரணம் குறித்து இப்போ வரைக்குமே கூட ஒரு அதுவும் சிபிஐ தான் விசாரிக்குது. ஏதோ சிபிஐ விசாரிச்சுட்டாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துன்னு கொஞ்சம் பேர் நம்பிக்கிட்டு இருக்கான். இதுவும் ஒரு இது மாதிரி தான், கடவுள் நம்பிக்கை மாதிரி தான். குழந்தை இல்லைங்க, நீங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா சரியாயிரும் அப்படின்னு சொன்ன போது ஊரே நமக்கு ராமேஸ்வரம் தாங்கன்னு சொல்றாங்களா, அது மாதிரி இது ஒரு நம்பிக்கை தான், இது உண்மை கிடையாது. சிபிஐ வழக்கு அப்படிங்கிறதுனாலயே அவங்க விசாரிச்சுட்டா எல்லாமே தீர்ந்துருன்னா எனக்கு என்ன எனக்கு பொருள் என்ன. இப்போ சென்னையினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து இந்த வழக்கில் வந்து சில கருத்துக்களை சொன்னார். உடனே பயங்கரமாக கொந்தளிச்சிட்டாங்க. கருத்து சொன்னார். ஆனால் ஏன் அவர் இதில் வந்து இன்வால்வ் ஆக முடியுது அப்படின்னா, அவர் இந்த மண்ணை சார்ந்தவரே, அவர் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறாரு. இந்த நிலம் சார்ந்த அரசியல் எப்படின்னு தெரியும், எத்தனையோ கூட்டங்கள் அவரும் பார்த்திருப்பாரு. அவர் வக்கீலாகி ஜட்ஜாகிறதுக்கு முன்னாடி அவரும் சமகால அரசியல் நிகழ்வுகளை வந்து களத்தில் நின்று பார்த்திருப்பாரு. இப்போ வந்து அதை வந்து ஊடகத்தின் வழியாக தகவல் தொடர்பின் வழியாக இப்பயும் அவர் பார்த்துட்டு இருக்காருல்ல. நீங்க வட மாநிலத்தில் யாராவது ஒரு ஜட்ஜிட்ட கொண்டே கொடுக்கும்போது என்ன ஆகும்? இங்க இருக்க ரியாலிட்டி தெரியாதுல. கரூர்ல வந்து அந்த தெரு வந்து அகலமா இருக்கா குறுகலா இருக்கான்னு அவன் கணக்கு தானே சொல்லுவான். இல்ல தீர்ப்புல அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இது அதாவது நீதிபதியினுடைய தனிப்பட்ட கருத்தா அல்லது தீர்ப்புல இந்த வாசகம் வருமாங்கிற சிக்கல் இருக்குல்ல உங்களுக்கு. அதாவதுங்க, நீதிபதிகள் எத்தனையோ நீதிபதிகள் நமக்கு தெரியும். வந்து சனாதன தர்மம் தான், வேத கலாச்சாரம் தான் சிறந்தது அப்படின்னு அரசியல் சாசனத்தின்படி தீர்ப்பு சொல்ல வேண்டிய நீதிபதி, நம்மவா ஒருத்தா வந்து கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டா, அவ வந்து புண்ணியம் செஞ்சவ யாரு, கார் ஆக்சிடென்ட் பண்ணவங்க அப்படிங்கறதெல்லாம் கருத்து சொல்றதா நம்ம பார்த்துருக்கோம். கார்ல அடிபட்டவங்க, ஆமா, கார் ஓட்டுனவங்க, காரை ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணவே புண்ணியம் செஞ்சிருக்கிறான், செத்தவன் புண்ணியம் செய்யல, செத்தவன் புண்ணியம் செஞ்சாதான் சாத்திருக்க மாட்டான்ல மாதிரிலாம் பேசுறாங்க வேத கலாச்சாரத்தின்படி. அதாவது இவங்க கார்ல அடிபட்டு அவங்க புண்ணிய எங்காலு போய் மோதிட்டான், எங்கால காப்பாற்ற வேணாமா, சனாதன தர்மம் மட்டும் போயிடக்கூடாதுங்கிறான். அப்ப உயர் சாதி நலன்களை பேசுகிறவர்கள் எல்லாம் நீதி அரசர்களாக உலா வர்றாங்க. நம்ம பார்க்கிறோம் பல பேரை. இந்த நாட்டில் சந்தேகத்தின் பேரால பேட்டரி வாங்கி கொடுத்தாருங்க. அவரு எங்கேயா வாங்கி கொடுத்தாரு? பெட்டி கடையில் வாங்கி கொடுத்தாருங்க. பெட்டி கடையில் வந்து நான்லாம் எத்தனையோ முறை வந்து ரேடியோவுக்கு பேட்டரி வாங்கியிருக்கேன், டார்ச் லைட்டுக்கு வாங்கியிருக்கேன், வந்து சின்ன கடிகாரத்துக்கு பேட்டரி வாங்கியிருக்கேன். எங்கேயாவது பில்லு கொடுத்துருக்காங்களா? பெட்டி கடையில் பில்லு கொடுத்தாங்க. அந்த பேட்டரி தான் ராஜீவ்காந்தியை கொல்றதுக்கு ரிமோட்டில் வெடிச்சிச்சு அப்படின்னு தான் பேரறிவாளன் வழக்கில் அவங்க கண்டுபிடிச்ச ஒரே ஒரு சாட்சி என்னன்னா, அவர் இந்த கடையில் பேட்டரி வாங்கினாருன்னு. 35 வருஷத்துக்கு 32 வருஷத்துக்கு முன்னாடியே பெட்டி கடையில. இப்ப கூட சூப்பர் மார்க்கெட் வந்துருச்சு. பெட்டி கடையில பேட்டரிக்கு பில்லு கொடுத்தாங்கன்னு ஒரு வழக்கு நடத்தி ஒரு ஆள் வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை இளமையுமே பாலைவனமாக்கி வழக்கை கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்து மரண தண்டனை வரைக்கும் கொண்டு வந்து விட்டு அந்த தூக்கு கயிறு அறுப்பதற்காக பல போராட்டங்களை நடத்தி வந்து மறுமலர்ச்சி திமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ போன்றவர்கள்லாம் பெரிய வழக்கறிஞர்கள் எல்லாம் ராம் ஜெத்மலானிலாம் கொண்டு வந்து பல வாதாடி போராடி பல போராட்டங்களை பல பேர் நடத்தி அதில் இருந்து அவரை மீட்கிறதுக்கு யமனோட போராடுற போராட்டம் மாதிரி சட்ட போராட்டத்தை நடத்துனாங்கல்ல. அப்போ இந்த நாட்டில் எதெல்லாம் வந்து எப்படியெல்லாம் வழக்குகள் சோடிக்கப்பட்டிருக்கிறது. அப்சல் குருவை தூக்கிலிட வேண்டும் என்று சொன்னதற்கு பொது மனசாட்சிக்கு வந்து நம்ம வந்து ஒரு வாய்ப்பாக இருந்து தூக்கு போடணுங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாருடைய மனசாட்சிக்கும் வந்து யாரையுமே தூக்கில போடல, ஏன்னா அந்த வழக்குல நல்லா இருக்காது, அதனால இவரை தூக்கில போடலாம். எல்லா யூகங்களின் அடிப்படையில, வேதங்களின் அடிப்படையில, அரசியல் சாசனத்துக்கு அப்பாற்பட்ட பாபர் மசூதி தீர்ப்புல கடவுள் என்கிட்ட சொன்னாருன்னு சொன்ன ஆளு உண்டுல, நீதிபதி சொன்னாரா இல்லையா? இந்த நிலத்தை கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னா கடவுள் தான் சொன்னார். அப்ப அரசியல் சாசனத்துல இருக்குன்னு சொல்ல முடியல. எத்தனையோ தீர்ப்புகள் வந்து வரம்பு மீறி சட்டத்துக்கு அப்பாற்பட்ட, திருமாவளவன் ரொம்ப தெளிவா சொன்னார். சட்டத்தின்படி தீர்ப்பா சனாதனத்தின்படி தீர்ப்பா? சட்டத்தின்படி தான் தீர்ப்பு அளிக்கணும். சட்டத்தை தாண்டி எத்தனையோ தீர்ப்புகள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அது பல மேல்முறையீடுக்கு போயிருக்கு, மேல்முறையீடுக்கு போக முடியாம முடிவுக்கு வந்த வழக்குகள் இருக்கு, எத்தனையோ வினோதமான வழக்குகள்லாம் இருக்கு. ஒரு ஆள்லாம் ஆறுமுகம்னு ஒரு ஆள் ஒரு கொலை வழக்கில் வந்து ஒருத்தனை கண்டுபிடிக்க முடியலை, பொண்டாட்டிட்ட கோச்சிட்டு வந்து ஒரு கிராமத்து விவசாயி மாநகரத்தில் வந்து ரொம்ப தூரம் வந்து கோச்சிட்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடக்கான். ஒரு கொலை வழக்கில் கண்டுபிடிக்க முடியல, எப்படிலாம் வழக்கு போடுறாங்கிறக்கா சொல்கிறேன். அவரை நடுராத்தில் எழுப்பி நான் சொல்கிற இடத்துல கையெழுத்து போட்டு கொலையை நீ தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அந்த ஆள் படிக்காத, அதை ரேகையை வச்சு
கேஸை முடிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல அவர் உயர் அதிகாரி ஆயிட்டார். இந்த அரெஸ்ட் பண்ண ஏட்டையா இருக்கும்போது அரெஸ்ட் பண்றாரு ஒருத்தர். அவர் உயர் அதிகாரியா வரும்போது அவருக்கு மனசாட்சி தாங்கல. அவர் கோர்ட்டுக்கு கடிதம் எழுதுறாரு, நான் தான் அந்த பொய் வழக்க போட்டேன், தூக்கு தண்டனை வரைக்கும் வரும்னு எனக்கு தெரியாது, அவரை விடுவிக்கணும் என்றெல்லாம் பல வினோதமான வழக்குகளை வந்து நம்ம சந்தித்திருக்கோம். உணர்ச்சி அவரை தூங்க விடலான்னு. ஆமா, அப்படியே உண்டு. ஆமா, அப்படியெல்லாம் வினோதமான வழக்குகள் இந்த நாட்டில் நடந்தது. விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைங்கிறத நீதிபதி சொல்லலைன்னா நமக்குலாம் தெரியாதா? அதான் ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியும், புஷி ஆனந்துக்கு தெரியும், நிர்மல் குமாருக்கு தெரியும். ஏன் இப்போ அரெஸ்ட் ஆகியிருக்காப்லையே கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகனுக்கு தெரியாதா? யோசிச்சு பாருங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன், பல நேர்காணல்களில் பேசும்போது நான் சொல்லியிருக்கேன், கட்சி மாவட்ட செயலாளர் யாருன்னு சொல்லுங்கடா கூட்டத்தில். 2ஆம் கட்ட தலைவர் உங்கள்கிட்ட கூட சொல்லியிருக்கேன் நான், 2ஆம் கட்ட தலைவர் யாருன்னு சொல்லுங்கடான்னா தமிழ்நாடு காவல்துறை தாங்க சொல்லியிருக்கு. கரூர் மாவட்ட செயலாளர் யாருன்னு நமக்கு 41 பேர் இறந்து தெரியுது. கோர்ட்டு கேஸுக்கு போனா தான் மாவட்ட செயலாளர் தெரியும். எப்படி கட்சி நடத்துறாங்க பாருங்க. கடைசியில என்னடா நடந்திருக்கு உள்ளன்னு பார்த்தா, ஜனநாயகனுடைய கிளைமாக்ஸ் சீன்ல வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகுது ஹீரோவுக்கு. அதுக்கு வந்து மக்கள் அணி திரண்டுட்டாங்க அப்படின்னு காட்டுறதுக்கான கிரௌடுக்காக தான் 7 மணி நேரம் லேட்டா வந்தாரு. ஹிட் அண்ட் கேமரா வச்சிருந்தாங்க. ஒரு ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த கேமராக்கள்லாம், சினிமா கேமராக்கள்லாம் உள்ள வச்சிருந்து எடுத்திருக்கிறாங்க. உள்ள டைரக்டர் ஹெச் வினோத்தே உள்ள இருந்திருக்கிறாரு, உள்ள வந்து கேமராமேன் இருந்திருக்கிறாரு, பல பேர் உள்ள இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியமா? இப்படி இது வந்து இதெல்லாம் சாத்தியங்க. நான் வந்து தென்மேற்கு பருவக்காற்று படப்பிடிப்புல வேலை செய்யும் போது நாங்க வந்து என்ன செஞ்சிட்டோம்னா, அதாவது ஒரு கதாநாயகி வந்து எந்த பஸ்ல வர்றான்னு தெரியாம, எப்படி வர்றான்னு தெரியாம கதாநாயகன் பரிதவிக்கிறான். ஒவ்வொரு பஸ்ஸா போய் இந்த பக்கம் வர்றோம்னு சொல்லிட்டா அந்த வர்றதுக்கான எந்த வண்டியில வர்றான்னு தெரியல, ஒரு கம்யூனிகேஷன் இல்லை, செல்போன் இல்லாத காலத்துக்கு அதை மாதிரி ஒரு கதை. தேடி பார்க்கறதுக்காக ஒவ்வொரு பஸ்ஸா தேடி அலைகிறான். அப்படிங்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு பஸ் ஸ்டாண்டு மேலே டாப்பில் கேமரா வச்சுருக்கோம், மக்களுக்கு தெரியாது. மேலே வந்து பஸ் ஸ்டாண்டினுடைய இந்த காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்கும்ல, கடைகள்லாம் இருக்கும்ல, அதில் ஒரு உயரமான இடத்துல மேலே ஏறி செட்டு போடல, லைவ் லொகேஷன். ஏன்னா ஒரிஜினலாக வந்து செலியன் கேமராமேனு, டூலெட் படம்லாம் எடுத்து தேசிய விருதுலாம் பெற்றார். அவர் வந்து கேமராமேன். மேலே ஏறி டாப்பில் ஏறி கேமரா வச்சு விஜய் சேதுபதி அதில் அறிமுக கதாநாயகன், இப்போ பிரபல கதாநாயகன், பிக் பாஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்து ஒவ்வொரு பஸ்ஸாக தேடி அலைகிறது மாதிரி, அவர் அங்கிட்டு இங்கிட்ட அலைகிறது மாதிரி பஸ் ஸ்டாண்டில் வச்சு எடுத்தாங்க. அப்போ அந்த காட்சி எடுக்கப்பட்ட போது நான் உதவி இயக்குனராக இருக்கேன். நம்ம யாருமே சினிமா வேலை செய்யக்கூடியவங்க யாரும் குறுக்க போயிடக்கூடாது. ஒருத்தன் பேப்பர் பேடோட உள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்க, ஷூட்டிங் தெரிஞ்சிரும்ல, அப்படி அதை எடுப்பாங்க சினிமாவில். சில யதார்த்தமான ஒரு காட்சி அமைக்கப்படணும்னா நம்ம ஒரிஜினலாக ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரிஜினலாகவே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து நம்ம எடுக்கிறது அப்படிங்கிற சிரமம். அப்படி லைவ் எடுப்பாங்க. இல்லை, நான் ஏன் இந்த கேள்வி உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன்னா, இப்போ அந்த பேருந்துக்குள்ளார இயக்குனரும் கேமராமேனும் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம்னா, அவர் வந்து தனி விமானத்துல இறங்குனதுல இருந்தே, அவர் இன்னும் சொல்ல போனா அவர் வீட்டு கதவை திறந்ததுல இருந்தே நேரலையில நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அவர் கார்ல இருந்து இறங்கி பேருந்துக்குள்ள ஏறதையும் நம்ம பாக்குறோம். அப்படிங்கும் போது அந்த பேருந்துக்குள்ள வேற யாரும் இருப்பதற்கான அறிகுறிகள் தெரியலையேங்கிறது அப்படி கிடையாதுல்ல. உள்ள வந்து கேரவனுக்குள்ள வந்து இருக்கு, அவருடைய உள்ள ரூம் எப்படி இருக்கும், பெட்ரூம் எப்படி இருக்கும், பாத்ரூம் எப்படி இருக்கும், அவர் டிவி வச்சிருக்காரா, ஏசி வச்சிருக்காரா, கூட யார் யார் இருக்கிறாங்கிறதா உங்களுக்கு தெரியுமா? எல்லா பெரிய தொலைக்காட்சிக்கும் பேக்கேஜ் கொடுத்துட்டாங்க. எதை காட்டணுமோ அதுதானே காட்டுவான். சோழ மண்டலத்தில் விஜய், சேர மண்டலத்தில் விஜய். எனக்கு பயமாயிருச்சு, ஏதாவது பாண்டிய மன்னர்கள் காலத்துல நம்ம ஏதாவது தவறா பறந்துட்டோமா, ஜனநாயக காலத்துல தான் இருக்கோமா, அறிவியல் யுகத்துல தான் இருக்கோமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு சோழ மண்டலத்தில் விஜய்னு போட்டாங்க இல்ல பிரபல தொலைக்காட்சி. தலைகீழா புரட்டுறதுக்கான தொலைக்காட்சினா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் காமிச்சாங்கல்ல முன்னணி தொலைக்காட்சிங்கிற பேர்ல. அப்ப எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் அவங்களால. 7 மணி நேர தாமதத்திற்கு பின்னாடியே இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத அவங்களுக்கு என்ன தெரியுமா பயம்? அஸ்ரா கார்க்கு தலைமையில இந்த விசாரணை, எஸ்ஐடின்னு சொல்லக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு விசாரணை நடந்துச்சுன்னா 3 மாசத்துல அறிக்கை தாக்கல் பண்ணிடுவாங்க. 3 மாசத்துல அறிக்கை தாக்கல் பண்ணி ஷூட்டிங்காக தான் ஆளை கொண்டாங்கிறத அஸ்ரா காருக்கு யாருக்கும் அடங்க மாட்டாங்க. நேர்மையான அதிகாரி. ஆமா, ஏன்னா வந்து நீங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல அனைத்து கட்சிக்கும் தொடர்பு இருக்கு, எல்லா ரவுடிக்கும் தொடர்பு இருக்குங்கிறதுல காங்கிரஸ்காரன், திமுக காரன், அதிமுக அம்பட்டு பேருக்கு ரவுடிகள்ல எப்படி இந்த சொல்லுவாங்க காதலுக்கு ஜாதி இல்லை பேதம் இல்லைன்னு சொன்ன மாதிரி, ரவுடிகளுக்கு வந்து இந்த மாதிரி சாதி பேதங்கள் கிடையாது, பகை மட்டும்தான் அவங்களுக்கு. ஆமா, பகை மட்டும்தான். அப்படிங்கிறதுல எல்லா தரப்புலையும் தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக்குனார்ல. அவர் வந்து ஆளுங்கட்சி கோச்சுக்கிறோம்,
கூட்டணியில் இருக்கிறாங்க காங்கிரஸ்னா அவர் வேலை பார்த்தாரு. அவர் வேலை அப்படி பார்க்க மாட்டார். அவர் பல பிரச்சனைகளில் தலையிட்டு இருக்காரு. மதுரையில் வந்து நீங்கள் வந்து தீண்டாமை சுவர் பிரச்சனைலாம் அவர் தலையிட்டு தான் பல விஷயங்கள் வந்து அவர் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காரு. அதனால அஸ்ராக்காருக்க யாராலையும் ஆஃப் பண்ண முடியாது. ஆதவர்ஜனா போய் லாட்டரி சீட்டு சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் கொண்டு எல்லாம் கொடுத்து சரி பண்ண முடியாத ஆள். 3 மாசத்துல அறிக்கை வந்துடும். சிபிஐ ஏன் கேட்குறாங்கன்னா அது ரொம்ப நாள் வண்டியை ஓட்டலாம். 6 மாசம் 1 வருஷம் காலத்தை கடத்தணும். காலகட்டத்தில் தேர்தல் கிராஸ் ஆயிரும்ல. அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா 6 மாசத்துல சட்டப்பேரவை தேர்தல் வரும். 3 மாசத்துல எஸ்ஐடி அறிக்கையை கொடுத்துட்டாங்கன்னா இந்த சோழியை முடிச்சிருவாங்க. நம்ம அரசியல் வாழ்க்கை சூனியமாயிரும். திரைப்படம் கூட ஜனவரியில 9ஆம் தேதி. ஆமா. அதனால இப்ப வந்து ரொம்ப பெரிய சிக்கல் என்னன்னா இந்த நீதிமன்றம் போட்ட உத்தரவு என்பது அவங்க அச்சப்படுறாங்க. மாநில அரசு விசாரிக்க கூடாது, மாநில அரசினுடைய புலனாய்வு விசாரிக்க கூடாது. இதெல்லாம் ஏன் அப்படின்னா இப்ப வந்து அருணா ஜெகதீசன் யாரு வந்து நீதிபதி தானே, திமுக தான் குழு அனுப்புறாங்க. இப்ப ஹேமமாலினி தலைமையில ஒரு குழு அனுப்புறாங்களே, உண்மை கண்டறியும் குழு. எத்தனை உண்மையை கண்டறிஞ்சிருப்பாங்க மணிப்பூர்ல எல்லாம். அவங்க வந்து பல உண்மைகளை கண்டறிஞ்சு நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே பல கலவரங்களுக்கு காரணமானது பாஜக தான்ங்கிறத மறைக்கிறதுக்காக ஒரு குழு வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு பாஜக காரங்களுக்கு வச்சிருக்க பேர் தான் உண்மையை அறியும் குழு. உண்மையை யாரும் அறியாத ஒன்றும் மறைப்பதற்கு ஒரு குழு வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் உண்மை அறியும் குழு. அது ஹேமமாலினி வந்து இடம் வந்து சின்னதாக கொடுத்துட்டாங்க. அது ஹேமமாலினி வந்து ஏற்கனவே கரூருடைய பிறந்து வளர்ந்துருக்கும் போல இருக்கு. இந்த விவரம் எனக்கு தெரியல. இப்படி இவங்க ஒரு பில்டப்பை கொடுக்கறது, யார் மீதும் குற்றம் இல்லை அப்படி நிர்மலா சீதாராமனை சொல்ல வைக்கிறது. அண்ணாமலை சொன்னார் பத்தியலா, கரூருக்கு வந்து அதாவது இன்னும் பாருங்க எவ்வளவு பெரிய தொடநடுங்கி விஜய்னா, கரூருக்கு போறதுக்கு நீனே அக்யூஸ்டு, நீனே ஒரு விசாரணைக்குரியவன். கண்டிஷன் வந்து நமக்கு போடுறான். யாருக்கு? அரசாங்கத்துக்கு போடுறான். காவல்துறை கண்டிஷன் போடுறான். நான் வரும்போது குறுக்க யாரும் வரக்கூடாது, சிக்னலே வந்து என்னை நிறுத்தி வைக்க கூடாது, என்னென்னமோ சொல்றான். அப்ப யார்கிட்ட இருந்துடா பாதுகாப்பு வேணும்னு கேட்டா விஜய்க்கு தொண்டு அவங்க ரசிகர்கள்ட்ட இருந்து பாதுகாப்பு வேணும். இந்த குரங்கு கூட்டத்துல இருந்து என்னை பாதுகாத்து கொடுத்துருங்க, நான் போய் இந்த பணத்தை நிவாரணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. வீடியோ காலில் பேசிட்டு அது போறதுக்கு இன்னும் அவருக்கு தைரியம் வரல. 17ஆம் தேதி எனக்கு ஒரு அனுமதியை கொடுங்க அப்படின்னு அவரு கேட்கிறாரு. ஒரு உச்சக்கட்ட பாதுகாப்பை. ஆமா, ஏற்கனவே அவர் அப்படி பாதுகாப்புல தானே இருக்காரு, ஒய்புரி பாதுகாப்புல தானே இருக்காரு. கரூருக்கு வர்றதுக்கு எதுக்கு அனுமதினு அண்ணாமலையே கேட்கிறாப்புல. அண்ணாமலை வந்து அடிக்கடி வந்து இந்த மாநில தலைவர் பதவியை பறிச்சுறாரு, சில உண்மைகளை பேசுறாரு நடுநடுவுல. அது ஆனா இன்றைய அவர் முன்னாள் தலைவர், இன்றைய தலைவர் வந்து என்ன சொல்றாருன்னா விஜயனுடைய உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது நியாயமான கருத்துனா. பாஜக காரங்க ஏதாவது கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே ஏதாவது நெரிசல் மரணம் மாதிரி ஏதாவது செட்டிங் பண்ணி கொண்டுட்டாங்கன்னா ஓட்டுக்காக அது பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அது அரசுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கு. இப்ப 41 பேரும் வந்து நெரிசல் மரணத்துல சாகல, சதி திட்டம் தீட்டி தான் கொண்டு விட்டாங்க உள்ள ஆளை வச்சு அப்படின்னு கூச்சம் இல்லாம சொல்றாங்க. அது என்ன எப்படி தைரியமா சொல்றாங்கிறத எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. 27,000 பேர் சாட்சியா இருக்கும் போதே இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லுவாங்கன்னா, கண்காணாத இடத்துல நடக்கிற தவறுகளுக்கு இவங்க எவ்வளவு கட்டுக்கதைகளை அடிப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதனால விஜய் வந்து இப்பதான் வந்து கரூருக்கு போவதற்கு பெருமிஷம் கேட்கிற இடத்துக்கு வந்திருக்காரு. அவருக்கு வந்து இரங்கல் அறிக்கை தெரிவிக்கிறதுக்கு 72 மணி நேரம், அடுத்து வந்து வீடியோ கால் பேசுறதுக்கு 11 நாள், இப்போ நேரில் போய் பார்க்கறதுக்கு 16ஆம் நாள் முடியட்டும். ஏதோ ஒரு கோவிலில் வந்து வேலை செய்யறது மாதிரியே சாஸ்திர சம்பிரதாயங்களை எல்லாம் பின்பற்றக்கூடிய ஒரு மாதிரி அதை வச்சு நான் வந்து 16ஆம் நாள் முடியட்டும். இப்படிலாம் எதையெல்லாம் ஒரு காரணமாக மாற்ற முடியுமோ. ஒரு பிரைவசி தேவையில்லையா அந்த குடும்பத்துக்கு? அவங்களே துக்கத்துல இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து நாங்களும் துக்கம் அனுஷ்டிக்கிறோம் அப்படிங்கிறாரு திரு ஆதவர்ஜனா அவர்கள். சரி, இப்போ ஆதவர்ஜனா வீட்டில் இளவு விழுந்தா எப்படி வேற ஊருக்கு தப்பிச்சு தனி விமானத்தில் போயிட்டு 16 நாள் நான் தனியாக தான் இருப்பேன், யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாரா? எல்லார் வீட்லையும் சாவு விழுகும்லங்க. சாவு விழுகாத வீடு ஏதாவது இருக்கா? துக்கம் நிகழாத வீடு ஏதாவது உண்டா? எப்போ நிகழும் தான் தெரியாதே தவிர, ஏஜாய் நிகழுமா சீக்கிரமா நிகழுமான்னு தெரியாது. நீ யாராவது சொல்லியிருக்கான அது வரைக்கும்? உன் வீட்டு துக்கமா இருந்தா நீ ஓடி போவியா அந்த இடத்த விட்டு? இதைத்தான் நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். தனக்கு நிகழ்ந்திருந்தால், தன்னுடைய வீட்டில் நிகழ்ந்திருந்தால், தான் நேசிப்பவர்களுக்கு அனுமதி கேட்டதாகவும் காவல்துறை தான் இருந்தா இன்னும் பிரச்சனை சிவியர் ஆகும், அதனால உடனே அனுப்பிச்சிட்டதாகவும். அதே எந்த காவல்துறையிட்ட கேட்டாரு? சாதாரணமாவே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரரு வந்து ஒரு சிக்னல்ல நிக்கிற போலீஸ்காரர்ல இருந்து
எந்த ஸ்டேஷனுக்கு இருக்கு சாதாரண பிசி, எந்த பெரிய அதிகாரத்தில் இல்லாத ஒரு காவலராக இருந்தால் கூட அவருக்கு பேர் இருக்கும் தெரியுமா? நேம் வந்து அது எதுக்கு வச்சிருக்காங்க? அவர் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது எதுக்கு வச்சிருக்காங்க சொல்லுங்க? நாளைக்கு உங்களை அத்து மீறி அவர் தாக்குறாரு, இந்த அதிகாரி தான் இன்னாரு தாங்க, இவர் இன்ன பேர் உள்ளவருங்க அந்த போலீஸ்காரர் பேரு என்று சொல்வதற்கு ஒரு சாட்சியம் வேணும் தான். ஒரு மனித உரிமை மீறல் நிகழக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த பேரை வச்சிருக்காங்க. இப்ப பேர் சொல்லுங்க யாருன்னு. யாரு சொன்ன? யார்கிட்ட கேட்டிய? நீங்க டிஎஸ்பி சொல்றாரு 50 அடிக்கு முன்னாடியே நிறுத்தி உள்ள போகாதீங்க நெரிசல் வருங்க அப்படின்னு சொல்றாரு, நீங்க கேட்கல. ஏதோ நீங்க காவல்துறை நிபந்தனையை பூரா அப்படியே கட்டுப்பாடா ஒழுக்கமா இருந்து கேட்டவங்க மாதிரியும், அதையெல்லாம் மீறி வந்து காவல்துறை வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு காரணமானது மாதிரியும் எப்படிலாம் மாத்தி மாத்தி பேசுறாங்க. அந்த கரூரினுடைய அந்த சொகுசு பேருந்துல ஏறி விஜய் பேசின முதல் டைலாக் என்ன? காவல்துறைக்கு நன்றி, காவல்துறை இல்லைன்னா இங்க வந்திருக்க முடியாது சொன்னார்ல, அந்த காவல்துறை தான் காரணங்கிறாங்க. இப்போ அப்ப விஜய் பேசுனது உண்மையா, அதே ஆட்கள் அதே கட்சிக்காரங்க பேசுறது உண்மையா? இதுல பாஜக உள்ள குதிச்ச பின்னாடிதான், அவங்க உள்ள போன பின்னாடிதான் விஜய்க்கே இந்த தைரியம் வருது. இரங்கல் அறிக்கை தெரிவிக்கிறதுக்கு கூட தைரியம் இல்லாம இருந்த ஒருத்தர் இதெல்லாம் சதி செயல்னு சொல்றதுக்கான வாய்ப்பை யார் உருவாக்கி தந்தது? அதுக்கான யார் பாதை போட்டு தந்தது? இப்படி ஒரு பழியை உருவாக்குவதற்கு இப்படிலாம் கிரிமினலா யோசிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான யோசனைகளை தந்தது முழுக்கவே பாஜக தான். இந்த வழக்கு போட்டதுலேயே நீங்க பாத்தீங்கன்னா, பாஜகவை சேர்ந்த கவுன்சிலர் உமா ஆனந்த்னு மனு போடுறேன் அப்படின்னாங்க. இப்ப வழக்கறிஞர்கள் 3 பேர் அட்டன் பண்றாங்க உச்ச நீதிமன்றத்துல. 3 பேருமே பாஜக சார்ந்த வழக்கறிஞர்கள். அவங்க தான் வழக்க வந்து கையில் எடுக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா வந்து அவர்களை தான் சந்தித்து இருக்கிறார் போய். அப்ப மிக சிறப்பாக வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த பலவீனத்தை, இவருடைய இந்த குறைபாட்டை, இந்த பதட்டத்தை பாஜக பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறது. இல்ல இப்ப இந்த கூட்டணியில இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னா, எடப்பாடி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க நான் நேரடியா விஜய் கிட்ட பேசல அப்படின்னு. ஆனா நேத்திக்கு ஊடகங்கள்ல கசிந்த தகவல் என்ன அப்படின்னா, திரு அமித்ஷா அவர்கள் வந்து உள்துறை அமைச்சர் வந்து நேரடியா விஜய் கூட பேச்சுவார்த்தையில இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வருது. ஆனா விஜய் சொல்லும் போதே தன்னுடைய முதல் மாநாட்டிலே என்ன சொன்னார்னா, பிஜேபி வந்து கொள்கை எதிரி, அவங்க பாசிசம்னா நீங்க பாயாசம், அதனால திமுகவையும் பிஜேபியும் வந்து நாங்க ஒரே நேரத்தில் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற குரல்ல தான் எடுத்தாரு. அப்போ இந்த கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு உண்டா? விஜயை ஃபாலோ பண்றவனுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. அதனால கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னதுனாலாம் பிஜேபி அவங்களுக்கு எதிரியா மாறிடும் நம்ம நம்ப முடியாது. சரி, உண்மையிலேயே கொள்கை எதிரின்னா, கொள்கைனா என்னன்னு தெரிஞ்சவனுக்கு தானே கொள்கை எதிரி தெரியும். அது ஒரு சிக்கல் இருக்குல்ல. முதல்ல பாஜகனா என்ன, அவங்க என்னென்னலாம் தீங்கு செய்யறாங்க அப்படிங்கிறத யாராவது எழுதி கொடுக்காம, இன்னொருத்தர் சொல்லாம சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்து கட்சி தலைவர்னு சொல்லிக்கக்கூடிய விஜய்க்கே கிடையாது. அதனால கொள்கை எதிரி வேற, அரசியல் எதிரி வேறனே கிடையாது. யார் நமக்கு எதிரான கொள்கையோடு இருக்கிறார்களோ அவர்கள் தான் நமக்கு அரசியல் எதிரியே. இப்போ முதலாளித்துவம் தான் எங்களுடைய கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றான்னா, முதலாளித்துவத்துக்கு எதிராக தானே அரசியல் பண்ண முடியும். கார்பரேட்டுகளுக்கு எதிராக தான் அரசியல் பண்ண முடியும். அம்பானி அதானி மாதிரி கார்பரேட் அரசியலுக்கு எதிராக தான் கம்யூனிஸ்டுகள் களத்தில் நிற்க முடியும். அது வந்து கொள்கை எதிரிங்க, களத்தில் அப்படி கிடையாதுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுமா? எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. திமுக என்ன சொல்லுகிறது? மாநில சுயாட்சி பேசுகிறது, சமூக நீதி கோட்பாடை பேசுகிறது, ஆதிக்கமற்ற சமுதாய அமைப்புன்னு பேசுது, எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் பேசுது. இதையெல்லாம் யாரு திணிக்கிறார்களோ அவங்க தான் கொள்கை எதிரி. இதெல்லாம் யாரு திணிக்கிறா? பாஜக திணிக்கிறது. கடந்த காலத்துல யாரு திணித்தா? அன்றைய மத்திய அரசாங்கமா இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் திணிக்கிறது. அப்ப இந்த கொள்கையை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பை யாரெல்லாம் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவங்க தானே திமுகவுக்கு எதிரி. அப்ப கொள்கை எதிரி தானே அரசியல் எதிரி. கொள்கை எதிரி வேற, அரசியல் எதிரி வேறங்கிறது இது ஒரு காமெடியா சொல்லுவாங்கல்ல, பெரிய பூனை போறதுக்கு பெரிய ஓட்டை வேணும், சின்ன பூனை போறதுக்கு சின்ன ஓட்டை வேணும்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி ஒரு ஏமாத்து வேலை தான். ரெண்டும் ஒரே ஓட்டை. பெரிய பூனை போறதுல குட்டி பூனை போயிடாது, அந்த இதுல அதே இதுல வந்து தொலைல போயிடாதா? இப்ப இது வந்து ஒரு ஏமாத்து வேலை. கொள்கை எதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பல ஊர்களில் இதை நான் கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிமாங்க. அரசாங்கம் என்ன பண்ணும்னா, ஒரு திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கிட்டோம், குடிநீர் தொட்டி வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்குன்னு வச்சுங்க, இதை கொள்கை அளவில் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதிர்காலத்தில் குடிநீர் தொட்டியை கொண்டு வரலாம். இப்போதைக்கு பழைய குடிநீர் தொட்டியில் தான் புழக்கம் இருக்குது. இப்போ எங்களுக்கு உடனே குடிநீர் தொட்டி கட்டுறதுக்கு பணம் இல்லை, புதுசாக பஸ் ஸ்டாண்டு கட்டணுங்கிறத கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்கிறேன்னா புது பஸ் ஸ்டாண்டு கட்ட பணம் இல்லை,
பழைய பஸ் ஸ்டாண்டில் வண்டி ஓடட்டும், இதுக்கு நிதி ஆதாரம் வரும்போது தேவைப்பட்டா அதை செய்வோம் அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்வதும் பார்க்க. வருங்காலங்களில் வந்தா நாங்க எதிர்க்க மாட்டோம். அதுதான் அர்த்தம் அதுக்கு. அதனால இந்த கொள்கை எதிரி வேற அரசியல் எதிரி வேறங்கிறத குழப்பம். இது வந்து குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கிற வேலை. அதெல்லாம் இது வேணும்னே ஒரு குழப்பத்தை அவர் விளைவிக்கிறார். அவர் பின்னாடி நிற்கிற நிர்மல்குமாருங்கிறவர் ஏற்கனவே பாஜக இருந்தவர். பல குழப்பமான விஷயங்களுக்கு தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்பதற்கெல்லாம் வந்து அப்படி ஒரு போலி வீடியோக்களை உருவாக்குனதுல பெரும் பங்கு வைத்து வருவர். ஐஆர்எஸ் ஆபீசர்னு சொல்லிக்கக்கூடிய அருண்ராஜுங்கிறவர் அவர் முழுக்க முழுக்க சமூக நீதிக்கு எதிரானவர். அவரும் ஏறத்தாழ பின்புலம் வந்து வலதுசாரி பின்புலத்திலேருந்து அவர் வர்றாரு. ஆதவர்ஜனா கேட்க வேணாம், அதிகமாக தேர்தல் நிதி கொடுத்ததுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய எல்லா கட்சிக்கும் தானே கொடுத்துருக்காங்க. இல்லை, எந்த கட்சிக்கு எந்த அளவு கொடுத்துருக்காங்கன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, அது அந்த ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. பாஜகவுக்கு அவங்க வந்து அள்ளி கொடுத்துருக்கிறார்கள், பிற கட்சிகளுக்கு கிள்ளி கொடுத்துருக்கிறார்கள். அந்த அளவீடு வித்தியாசம் இருக்கு. அப்போ அதிகாரம் எங்கு குவிந்து கிடக்கிறதோ அங்கே அவங்க வந்து அதிகமாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்கல்ல. அப்போ அவர் அதிகார மையத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஆளு. அதனால இவர்கள்லாம் சேர்ந்து அவரை இயக்குறாங்க. அப்படிங்கிறப்ப சுயமாக சிந்திக்கிற, சுயமாக ஒன்றை வந்து சந்திக்கிற வாய்ப்பு இல்லாத, அப்படி பழக்கப்படாத எவனோ, இப்போ சினிமாவில் என்ன பண்ணுவான், எவனோ ஒருத்தன் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வருவான், எவனோ ஒருத்தன் டைலாக் எழுதுவான், எவனோ ஒருத்தன் சட்டை வச்சு தருவான் காஸ்டியூமரு, ஒருத்தன் ஷூ கொண்டு வந்து போடுவான், ஒருத்தன் கொடை பிரிப்பான், ஒருத்தன் ஜூஸ் கொண்டு வந்து கொடுப்பான் இல்லையா, ஒரு கேமராமேனு ஷாட் வைப்பான். எல்லாருடைய கூட்டு உழைப்பிலையும் ஒரு கதாநாயகன் வந்து ஒரு சிங்கிள் ஷாட்ல வந்து கைதட்டு வாங்குறான்ல. இது அரசியல்ல நிகழ்த்த முடியுமாங்கிறத தான் இவர் செய்யறாரு. சினிமா வேற, அரசியல் வேற. நீங்க வந்து அரசியல்ல என்ன செய்யணும்னா எல்லாரையும் நீங்க வந்து கண்காணித்து கொண்டே இருக்கணும். 234 தொகுதியிலையும் விஜய் தான் போட்டிடுறாரு, மதுரை மேற்குல அவர் தான் போட்டிடுறாருன்னு ஆரம்பிச்சார்ல. அப்படி ஒருத்தர் சொன்னார்னாலே அவர் சர்வாதிகாரின்னு அர்த்தம். இதை வந்து ஜெயலலிதா சொல்லலையான்னு கேட்கறான் சில பேரு. பாசிச போக்கா இருக்கும். போக்குதான், அது சர்வாதிகார போக்குதான். இதை வந்து ஜெயலலிதா செய்யலையா? பாசிசத்தை எதிர்க்கிறதுக்கு தானே அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் அவருக்கு எழுதி கொடுத்த டைலாக்குங்க. அவருக்கு ஏன் 72 மணி நேரம் கழிச்சு இரங்கல் அறிக்கை வெளியிட்டாருங்கிற ஒரு முக்கியமான காரணம் சொன்னாங்க. ஸ்கிரிப்ட் பேப்பர் எழுதி கொடுக்குறவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான் 3 நாளா அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது. பல வகையான கருத்துக்கள் இருக்கிறது. எப்படி அதிமுக காரன் வந்து கொடியை ஆட்டினா அப்படிங்கிறது வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? டிஷர்ட் போட்டாங்கிறத வச்சு கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு ஆள் தான். மிச்சால் கொடி அசிச்சது எப்படி கண்டுபிடிச்சாங்க? அவன் யாரு மரத்து மேல ஏறி ஆட்டல, சுவர் மேல ஏறி ஆட்டல, அத கொடிய தரையில இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் மேல ஒருத்தன் கூட ஏற. அவன் எப்படி தாவா காக்காரன்? தாவே கால ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் என்ன பண்ணுவான்? தரையில நின்று அந்த கொடியை அசைக்க மாட்டான், மரத்து மேல நின்று அசிச்சிருப்பான், சுபத்து மேல நின்று அசிச்சிருப்பான் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. அது நிகழவே இல்லையா? அப்புறம் எப்படி நாங்க தாவே காரணம் அவனை நம்புவோம்? அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுலயே அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாத்தையும். இல்ல, இவர் பேசும்போது கூட செல்லூர் ராஜ் அவர்கள் சொல்றாரு, ஒரு மதுரைக்காரன்ட்ட வந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்கறீங்க, பத்திரிகையாளர் கேட்கும்போது கேட்கிறாரு, என் கட்சிக்காரன் என் கட்சி கொடியவே பிடிக்க மாட்டான் அப்படின்னு அம்மாவே எங்கள்கிட்ட வருத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னும் போது நாங்க அப்படியெல்லாம் யாரையும் ஏவையெல்லாம் பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவங்க தன்னெழுச்சியாதான் வந்தாங்கன்றாரு. இது எப்படி பாரு? செல்லூர் ராஜ் வந்து தன்னை மீறி அடிக்கடி உண்மை பேசுவார். என் கட்சி கூடிய நம்ம கட்சி கூடியவே பிடிக்க மாட்டாங்க அவங்க அப்படிங்கிறனா என்ன அர்த்தம்னா, அதுக்கு ஆள் செட்டிங் பண்ணாதான் பிடிப்பாங்கிறத அவரே சொல்றாரு. நாங்களே செட்டிங் பண்ணி தான் பிடிப்போம், வேற கட்சி கூடிய எப்படியா நாங்க எங்காலும் பிடிப்போம் அப்படிங்கிறப்ப ஆள் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க வாடகை. அவன் வந்து அசைச்சிட்டு இப்ப என்னன்னா விஜய் வந்து பலவீனம். அதாவது கிராமப்புறங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடு வளர்ப்பாங்க. ஆடு போய் திடீர்னு என்ன பண்ணா அரிசியை தின்றோம். அது சீரணிக்க முடியாது அரிசியை தின்றதுனால நேரடியா தொண்டைக்குடியில போய் சிக்கும். சிக்குனா அதுக்கு மூச்சு திணறி சில நேரம் அது செத்துரும். மூச்சு திணறல ஆடு அரிசியை தின்றச்சுன்னா கிராமத்துக்காரங்க அவசரமா என்ன பண்ணுவாங்கன்னா சிகிச்சை அளிக்க மாட்டாங்க. ஆடு செத்துருச்சுன்னா செத்தாட்டு கறியை விற்க முடியாது. உடனே ஆடு அரிசியை தின்றுச்சு திணறல இருக்கு அப்படின்னோடனே ஆட்டை அறுத்துருவாங்க. உயிர் போறதுக்கு முன்னாடி ஆட்டை அறுத்துருவாங்க. ஆட்டை அறுத்துட்டான்னா கறி வித்து விற்பனை ஆயிரும், அவனுக்கு லாஸ் வராது. அது மாதிரி தான் தாவேகாங்கிற ஆடு செய்யக்கூடாத வேலையை செஞ்சிருச்சு. இப்போ பாகம் பிரிக்கிற வேலையை பாஜகவும் அதிமுகவும் பலவீனப்பட்டு விட்டது. இந்த கட்சி வந்து இந்த கொலைப்பலியை வந்து சுமந்து கொண்டு இந்த நெரிசல் மரணத்தின் மூலமாக ஏற்பட்ட அசம்பாவிதத்தினுடைய தீராத பலியோடு இந்த கட்சி வந்து அடுத்த கட்ட நகர்வை சந்திக்க முடியாது, சட்டச்சிக்கல்ல மாட்டிக்கிருச்சு.
நீதிமன்றத்தின் கட்டணத்திற்குள்ள மாட்டிக்கிருச்சு, எஸ்ஐடியில் மாட்டிக்கிருச்சு, அஸ்ராகார்கிட்ட மாட்டிக்கிருச்சு இந்த கட்சி. இந்த வண்டி நகராது, 41 உயிர் போவதற்கு காரணமாக இருந்த அந்த வண்டிக்கு நீ எவ்வளவு ஆயுத பூஜை போட்டாலும் கடவுள் அதை ஏற்க மாட்டான். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அதை ஏற்க மாட்டேன். அந்த வண்டி நகராது, இந்த பிரச்சார பயணம் இனியே மூவ் ஆகாது, நகராதுங்கிற இடம் வந்துருச்சு. இதை பயன்படுத்தி கொள்வதற்கு 2 பேருக்கு நடுவில் போட்டி நடக்குது. இந்த பாதி விலையில ஆஃபர் இருக்கும்ல, ஒரு வாழ்ந்து கட்ட ஜமீன்தார் மாதிரி வந்து இன்னைக்கு ஆயிட்டாங்க இவங்க தாவேக்காரங்க. அதனால இதை வந்து உடனடியாக இந்த பழைய பில்டிங்கை இடிச்சுட்டு இந்த தூணுகளையெல்லாம் நம்ம தூக்கிட்டு போயிடலான்ற மாதிரி இப்போ நிலைமைக்கு வந்துட்டாங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார்.